வெல்கம் டு பசுமை வீடு சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஆட்டுக்கால் சூப். இது ஒரு ஆட்டோட கால் இது எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ கடையில் தரும்போது இந்த மாதிரி கருப்பாக குத்திச்சு தருவாங்க. இதெல்லாம் சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சூப் வைக்கணும். பாருங்கள், இப்படி சுரண்டி க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி கருப்பை எல்லாம் சுரண்டி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஆட்டுக்கால் சூப் செய்ய தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அது கூட வேக வைக்க மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மசாலா அரைக்க தனியா 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், வரமிளகா 3, 2 பூண்டு பல்ல உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, 2 பட்டை, 3 லவங்கம், தாளிக்க சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு, 2 குட்டி தக்காளி, எண்ணெயில பொரிக்க கருவேப்பிலை, எண்ணெய் தேவையான அளவு, தனியா, மிளகா, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சீரகம், மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் இந்த ஒரு ஆட்டுக்கால் கூட இந்த மஞ்சத்தூள், உப்பு இது ரெண்டையும் போட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் இது நல்லா ஒரு 10-15 விசில் வரட்டும். வெந்த பின்னாடி நம்ம என்னென்ன போட்டு சேர்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது நல்லா வேகும். இப்போ வெந்ததை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி வானலியை வச்சுக்கலாம். வானலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது வதங்கினதும் தக்காளியை போட்டுக்கலாம். ஏற்கனவே ஆட்டுக்காலில் உப்பு போட்டு சேர்த்துருக்கோம், அதனால இதுக்கு சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். ஒரு 2 கல் உப்பு போட்டோம்னா போதுமானது. தக்காளி வதங்கினதும் இந்த மசாலாவை போட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். வாசனையும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, நல்லா கமகமன் வாசனை. இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் தண்ணியை ஊற்றி கொதிக்கணும். ஆட்டுக்கல்ல 1 ஸ்பூன் தண்ணி இருக்கு, அந்த கால்லேயே 1 டம்ளர் தண்ணி இருக்கு, அதனால ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுமானது. இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்ம சூப் நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற ஆட்டுக்காலை போட்டுக்கலாம். அதுவும் இந்த சூப் கூடவே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இப்போ டேஸ்டான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.